மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இன்றைய தினம் காலை 7 மணி முதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா தரப்பு மக்களும் ஸ்டாலின் அவருடைய தலைமையிலான கூட்டணிக்கு அமோகமான ஆதரவையும் வரவேற்பையும் அளித்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இதுவரை வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பார்த்தால் கூட தமிழகத்தில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட மாடல் ஆட்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று தான் நினைக்க தோன்றுகிறது. திராவிட மாடல் ஆட்சி கடந்த 5 ஆண்டு காலமாக மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலைமையில் நடந்த இந்த ஆட்சி தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக ஆக்கியிருக்கிறது. இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் முன்மாதிரியான மாநிலம் தமிழ்நாடு தான் என்ற அளவுக்கு எல்லா துறைகளிலும், கல்வித்துறையில், நிதித்துறையில், சுகாதாரத்துறையில், மக்கள் நல பணியில் எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாடு முதல் நிலை முன்னிலை மாநிலமாகத்தான் விளங்கி கொண்டிருக்கிறது. இது இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் முன்னிலை வைக்கக்கூடிய தமிழ்நாடு மாறி இருக்குன்னு சொன்னால் 5 ஆண்டு காலத்தில் திராவிட மாடல் ஆட்சி வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பல பேர் கூட்டணி ஜனநாயகத்தில் எல்லா தரப்பு மக்களும் ஆசைப்படுவது இயற்கை தான். ஆக இந்த தேர்தலில் சென்ற முறை பெற்ற தொகுதிகளை விட 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். திரும்பவும் திராவிட மாடல் ஆட்சி தொடரும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற முழக்கம் இன்று கேட்பது போல எங்கும் கேட்கும் என்று நம்புகிறேன். இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்தவரையில் வாணியம்பாடியிலும் பூம்புகாரிலும் பாபநாசத்திலும் 2 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுகிறோம். 2 தொகுதிகளிலும் நல்ல வரவேற்பு இருக்கிறது. 2 தொகுதிகளும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். தமிழகத்தில் ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய பெருமையை உணர்ந்து 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அந்த 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வெற்றி பெறுகிற நிலையில் எங்கள் பாபநாசமும் வாணியம்பாடியும் இறைஞ்சிருக்கு என்று நம்புகிறேன். நன்றி. நீங்கள் ஓட்டு போட்ட தொகுதியில் வந்து விஜய் போட்டிடுறாரு, அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? உங்கள் தொகுதி மக்கள் எப்படி சொல்கிறாங்க? இல்லை, இந்த தொகுதியில் உதயசூரியனுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம். மக்களுடைய வரவேற்பு உதயசூரியனுக்கு தான் இருக்கிறது. அதில் யார் போட்டி போடுறாங்க யார், எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதிலும் உதயசூரியனுக்கும் உதயசூரியன் கூட்டணியில் உள்ளவர்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டிருக்கிறோம். அது நிச்சயமாக வெற்றி பெறும் என்று நம்புகிறோம். நடக்க போகிற தேர்தல் முடிவுகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரும்போது இதை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆதரவாக தமிழ்நாடு இருக்கிறது என்று தான் அர்த்தமாகும். ஓகே.